இது உங்களுடைய இருதயம். Consider this to be a heart. And last week சொன்னேன்ல, டெல்லி ஸ்டேஷன் வழி அந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே ரோட கிராஸ் பண்ணினா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஹோட்டல் ஆள் வச்சு கூப்பிடுவாங்க, போறவங்க எல்லாம் இங்க வாங்க இங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. Like I said last week, when we get outside the Delhi railway station, there will be several hotels and there will be people outside wooing you to enter inside their restaurant. அப்ப அது போல இந்த காரியங்கள் எல்லாம் நம்மோடு பேசும். And all these things which are written on the board, they will speak to you. ஒரு பைக் பேசும். A bike can speak to you. ஒரு perfume scent பேசும். A perfume or a purse can converse with you. அதற்கு பேர் தான் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் சொன்னால் வாய் பேசாது ஆனாலும் பேசும். That's called communication, where it doesn't have a mouth to speak, but still it will communicate with you. டைம் என்ன? If I ask what's the time right now, பாப்பீங்க, then you will look at the wall clock. அது உங்களோட பேசுது. டைம் வந்து 2:15 அப்படினு. And that clock is conversing with you, saying it is 2:15 right now. அதுக்கு வாய் இல்ல, ஆனா அது கம்யூனிகேட் பண்ணுது, ஒரு தகவலை நம்மிடத்துல கொடுக்குது. It doesn't have a mouth, but it rather gives us an information. அதுதான் கம்யூனிகேஷன். And that's called communication. அது போல இத்தனை காரியங்களுக்கும் கம்யூனிகேட், தகவலை நம்மிடத்தில் கொடுக்க கூடியதான திறமை உண்டு. Likewise, all the things which are written on the board, they are able to communicate with us. அப்போ என்ன என்னோடு பழகு. And the communication is nothing but it will request you to have a relationship with it. என்னை அனுபவி. Just enjoy or experience me. நாம் நோட் பண்ணக்கூடிய காரியம் என்ன? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல சில நல்ல காரியங்கள் இருந்தது, கெட்ட காரியங்கள், இதெல்லாம் மைனஸ் நெகட்டிவ் காரியங்கள் தான் இதெல்லாம். The first list which I wrote, it had both good and bad things, but whatever is written right now are all negative things. இப்ப நமக்கு எல்லாம் தெரியும் இது தப்பு தான் அப்படினு சொல்லி. And we all know that these are bad. ஆனால் இது என்ன கம்யூனிகேட் பண்ணும் தெரியுமா? And do you know what these will communicate? நான் தப்பு இல்ல, நான் என்னை அனுபவிக்கிறதுல தவறு இல்லன்னு சொல்லிட்டு இது வந்து ஆர்கியூ பண்ணும், நம்மோடு வாக்குவாதம் பண்ணும். And whatever is written on the list, it will argue with you, saying it is actually not a sin to experience or have them in you. இதுல என்ன விஷயம் சொன்னா, இந்த ஹார்ட்டுக்கு தெரியும் இதெல்லாம் தவறு, இந்த ஹார்ட்டுக்கு இது விருப்பம் இல்ல. The very important thing is that our heart knows that these are all wrong things and they are not good for us. ஆனா இந்த மாம்சத்துக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். But our flesh, it likes all these things. அதனால பைபிள் ஒரு வசனம் இருக்கு, the flesh lusteth against the spirit against the flesh. மாம்சம் ஆவிக்கு விரோதமா, ஆவி மாம்சத்துக்கு விரோதமா இச்சிக்கிறது. There is a scriptural portion in the Bible which says the flesh lusted after the spirit and the spirit after the lust. நமக்குள்ள ஒரு பகுதி வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லுகிறது, வேற ஒரு பகுதி வந்து வேண்டும் வேண்டும் என்று சொல்லுகிறது. One portion of body, it says it needs something, but whereas the other portion says no, it is not good for us. இந்த டைம்ல தான் இதெல்லாம் நம்மோடு சேர்ந்து பேசுது. And at this juncture, these all things will speak to us. அப்போ இப்படி பேசும்போது நாம் என்ன சூஸ் பண்ண போறோம்? And when they converse with us, what are we going to choose? கலாத்தியர் 6:8 வாசித்தால், when we read from Galatians chapter 6 and verse 8. போன வாரம் வாசித்த வசனம் நினைக்கிறேன், மறுபடியும் வாசிப்போம். Let's read once more. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்போ மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் என்று சொன்னால் இத்தனை காரியங்கள் நம்மோடு பேசும்போது சரி என்று ஏற்றுக்கொள்கிறோமே, அதுதான் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவர்கள். When we say sowing after the flesh, it means all these things when they converse with you, when we accept that, it is sowing in flesh. மாம்சத்தினால் அப்படிப்பட்டவர்கள் அழிவை அறுப்பார்களாம். And those who sow in flesh, they will reap corruption. இப்போ ஸ்போர்ட்ஸ் இது பார்த்தா கொஞ்சம் ஹார்ம்லெஸ், இதுல என்ன தப்பு இருக்கு? திரைப்படம்னா பரவாயில்ல, இன்டர்நெட் போன் இதெல்லாம் பரவாயில்ல, விபச்சாரம் பரவாயில்ல, பேட் ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல, ஆனா ஸ்போர்ட்ஸ்ல என்ன தப்பு இருக்கு? When we say pornography or cinema or anything else, we can say these are bad, but what is wrong with sports? உண்மையை சொல்ல போனா இந்த காரியங்கள கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா இருந்தா நம்ம ஓடி போயிடுவோம். இது வந்து பேச வந்தா, ஆனா ஸ்போர்ட்ஸ் வந்து ஓடி போக மாட்டேன், நின்னு பேசுவோம், அதான் ஆபத்து.
When other things like friends and other things, they come, and if you are a little spiritual, we'll run away from it. But when sports come and converse with us, we will start talking to it. அதாவது ஒரு சிஸ்டர், ஒரு ஊழியக்கார சிஸ்டர் சொன்னாங்க, பிசாசு நம்மை பாவத்தை வைத்து சோதிக்க மாட்டான், நம்ம ஓடி போயிடுவோம், பாவமில்லாத பாவத்தை வைத்து சோதிப்பான். Where a sister in ministry, she said, Satan will not tempt us with sin because we know it is sin and we will run away from sin, but rather he will give us something which is not looking like sin and he will tempt us. வெளிப்படையாய் பார்த்தால் இதுல என்ன தப்பு இருக்கு? When we see openly what is wrong in sports. ஆனால் இது என்ன பண்ணும் தெரியுமா? But do you know what it will do to us? தேவனோடு இருக்கிற டைமை வேஸ்ட் பண்றதுக்கு மட்டும் அது வைக்கப்பட்டிருக்கு, வேற எந்த தப்பும் இல்ல. There is nothing wrong in sports, rather it will make us waste the time, rather not spending it for God. ஸ்போர்ட்ஸ்னா 2 நிமிஷம் எல்லாம் பார்க்க முடியாது, உட்கார்ந்தா குறைஞ்சபட்சம் ஒரு ஃபுட்பால் மேட்சா இருக்கட்டும், ஒரு பாஸ்கெட் பாலா இருக்கட்டும், அது 1 மணி நேரமாவது பார்க்கணும். கிரிக்கெட்டா இருந்தா ஒரு நாள் பார்க்கணும். When we say sports, we need to at least spend not less than 1 hour if it is a football or a volleyball, and if it is a cricket match, then you lose 1 full day. அப்போ அந்த ஃபுல் டே ஆண்டவரோடு இருக்க வேண்டிய நாம், அது அந்த நேரம் நம்மிடத்திலிருந்து திருடப்பட்டு இருக்கிறது. Rather than having or spending that full day for the Lord, that time has been stolen from us by the sports. இப்போ கிரிக்கெட் பைத்தியம் உள்ளவங்க பாத்தீங்கன்னா, அவங்க ரோட்ல போகும்போது இப்படி பண்ணுவாங்க, ஏன்னா அது அந்த ஆவிக்குள்ள ஏறிடுச்சது. And if you see those who are mad at cricket, when they walk on the road, they will do all the actions of cricket because the spirit of cricket that has entered inside them. ஒரு பையன் வீடியோ கேம்ஸ்க்கு அடிமையா இருந்தான். And there was a boy who was addicted to video games. 5:30 மணி 6 மணி வரைக்கும் வீடியோ கேம்ஸ் ஆடிட்டு தான் இங்க வருவாங்க. And டேரிங் மீட்டிங் வருவோம். He will keep playing his video game till 5 or even up to 6 o'clock, and then he will come to the tarring meeting. இங்க டேரிங் மீட்டிங் எல்லா அபிஷேகத்தை நிரம்பிட்டு இருப்பாங்க. இவனுக்கு அந்த வீடியோ கேம்ஸ்ல ஐடியா கிடைக்கும், நான் அப்படி ஆடி இருக்கணும், இப்படி ஆடி இருக்கணும், அப்பதான் ரெவலேஷன் கிடைக்கும் அவனுக்கு. Everyone would be filled with anointing in the tarring meeting, but this boy, he will be thinking, oh, I have made a mistake while playing the game, and he will get all revelations of how to play the game in the future. After all, ஒரு கேம் தானே என்று, தீமை இல்லாத ஒரு காரியம் தானே, இதுல என்ன தவறு என்று சொல்லி அந்த காரியம் தேவ சமூகத்தையே கெடுக்கிறது. When we will just say it is after all just sports or a small game, but it rather steals the time and it will put to loss the presence of God. அது மாத்திரமல்ல, இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் என்னை தேவனிடத்திலிருந்து பிரிப்பதற்கு காரணமா இருந்தது. Even the sports was one of the reason that I went away from the Lord. Pastor Manasseh ஸ்போர்ட்ஸ்னால தான் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டார். And even Pastor Manasseh, he was separated from the Lord because of sports. டோர்னமெண்ட் என்று சொல்லி கூட்டத்துக்கு வர மாட்டார். அங்க இந்த ஊர் என்று சொல்லி உலக ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்டாரு. Keeping saying that I need to attend different tournaments, he'll move away with his worldly friends, and he went away from the Lord. ஸ்போர்ட்ஸ் பை itself, அதை பார்த்தால் தீமை இல்லாதது போல் இருக்கும், ஆனா அதோட விளைவுகள் தீமை உள்ளது. When we say sports by itself, it doesn't look as if it is harmful, but the result will be very harmful. இப்படி ஒவ்வொரு நாளும் பல காரியங்கள் நம்மோடு பேசிட்டே இருக்கும். Likewise, every day all such things will be conversing with us. இதுல ரொம்ப டேஞ்சரானது என்ன தெரியுமா? Do you know what is very dangerous on this? ஒரு காலத்தில் நீங்க அடிமையா இருந்தீங்க பாருங்க இதற்கு. Once you were captive in bondage to all these things. ஒருவேளை நீங்க ப்ளூ ஃபிலிம் பார்க்காம இருந்திருக்கலாம், அது உங்களை பாதிக்காது, ஆனா பார்த்திருந்தா அந்த ஞாபகங்கள் வரும். Perhaps you might not have watched a pornographic movie, but if at all you would have done that, you will get the remembrance of it. ஒருவேளை சினிமா பாட்டு நீங்க முன்னாடி கேட்டிருந்து இப்ப விட்டுட்டீங்க, ஆனா சில நேரத்தில் அது ஞாபகத்தை தாக்கும். Once you might have watched cinemas and you would have listened to the songs, and after a long time now suddenly you will get that in remembrance. ஒரு நாள் நான் ராக் மியூசிக்கினுடைய தீமை பற்றி, ராக் மியூசிக் வாசித்த ஒரு பேண்ட் மாஸ்டர், அவர் ரட்சிக்கப்பட்டு அதை பற்றி ஒரு கட்டுரை, அவர் செமினார் கொடுத்து கொண்டிருந்தார். And once there was a rock musician who was saved, and he was giving a seminar concerning rock music. அப்ப அதுல சில
மியூசிக் பிட்ஸ் அவர் கலெக்ட் பண்ணி அவர் போடுவார். அதை பற்றி காமெண்ட் சொல்வார். இதை கேட்டீங்களா, எப்படி இருக்கு கேட்டீங்களா, அதை பற்றி ஒரு விளக்கம் சொல்லுவார். He will play a bit of the rock music and he will explain it or give a comment of what is actually that music. அது எப்படி தீமை உள்ளது, எப்படி மனதை பாதிக்கும், எப்படி பிசாசு இதன் மூலமா கிரியை செய்வான் எல்லாம் விளக்கமா சொல்லிக் கொண்டிருந்தார். He was explaining in detail of how it is full of evil and how Satan will communicate with us because of such music. அந்த டைம்ல ராக் மியூசிக்கு அடிமையா இருந்ததான ஒரு ஊழியக்காரர் அந்த வழியா போனார். And at that time there was a minister who was addicted to rock music passed by. அந்த மியூசிக் கேட்ட உடனே உள்ள வந்துட்டார் அவர். And on listening to that music he just came in. அத போடுங்க திருப்பி. He said, please can you play it once again? போடவே முடியாது, போவாதீங்க அப்படி சொல்லிட்டு. And that brother said, I will not play it, just get out of this place. இது போல முந்தின கால ஞாபகங்கள் எங்கே விழுந்திருந்தோமோ அது திருப்பி, இதுதான் எகிப்தின் வல்லமைகள். நம்மை தாக்குன எகிப்தின் வல்லமைகள் திருப்பி தாக்கும், அது பேசும். These are called the spirit of Egypt, where all these sins which we once left will try to attack us once again. நேர்ல தாக்க முடியாவிட்டால் ட்ரீம்லயாவது சொப்பனத்திலயாவது தாக்க பாக்கும். If they are unable to attack us directly, then it will attack you in your dreams and visions. அதனால நாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம என்ன சாய்ஸஸ் பண்ண போறோம். Therefore we should be very careful of what choice we make. அது எது நம்ம ஸ்ட்ராங்கா கம்யூனிகேட் பண்ணுதோ அதுல ஸ்ட்ராங்கான பிரதிஷ்டைகள் பண்ணணும். And whichever of these sins communicate with us strongly, we need to have a strong determination to resist it. மற்றவர்களை பார்க்க கூடாது. We should not see others. இது எப்படி கம்யூனிகேட் பண்ணும் தெரியுமா? Do you know how these will communicate with us? மற்றவர்கள் இதே காரியத்தை செய்து எப்படி நல்லா இருக்கிறாங்க எக்ஸாம்பிள்லாம் காட்டுவோம். இந்த பிசாசு The Satan or all these things will communicate with us saying others are doing the same thing or enjoying the same thing and they are all happy. சிலர் இப்படி ஆர்கியூ பண்ணுவாங்க. என்கிட்டயும் வந்திருக்காங்க. Some used to argue like this and they have even come to me. அவங்களுக்கு மட்டும் நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்க, எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. You have given permission to others but you have not given permission to us. நான் என்ன பதில் சொல்லுவேன் தெரியுமா? Do you know what reply I will give them? அவங்களுக்கு நான் பெர்மிஷன் கொடுத்தது தப்பு, நான் ரெண்டு தப்பு செய்ய விரும்பல அப்படினு சொல்வேன். I will say me giving permission to them is a wrong thing and I do not want to repeat it again. அப்போ இந்த பாவம் அப்படி ஆர்கியூ பண்ணும், நம்மோடு பேசும். These sins that will argue with us and it will talk with us. அவங்களும் நல்லா இருக்காங்க, என்கிட்ட மட்டும் இப்படி ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. They are all happy and why they are strict with you alone. ஆகையால் இது பேசும்போது இது சர்ப்பத்தினுடைய பேச்சு, பிசாசுடைய பேச்சு என்று நாம் பகுத்தறிய வேண்டும். We need to understand, interpret very clearly when these sins speak, it is the spirit of serpent. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இதெல்லாம் லைஃப்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் என்று சொன்னால் worldly friends இருக்கவே கூடாது. All these things should not be found in a child of God because all these are worldly. ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னார். Once a saint said like this. சபையில் இருக்கிற நாம் உலகத்துக்கு கை நீட்டினால் only the arm of salvation, no other arm. ரட்சிப்பின் கரத்தை மாத்திரம் தான் நீட்டணும், அவங்களை உள்ள இழுக்கிறதுக்கா வேற எந்த ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு இருக்க கூடாது. When we people in the church we extend our arm to the outside world, it should be only the arm of salvation and nothing else. உங்களுக்கு சிலருக்கு தெரியும் மியூசிக் டைரக்டர் பாக்கியராஜ். I think many of you know there is a music director called Bhakyaraj. அவரோடு என்னை பார்க்க ஒரு கேமராமேன் ஒருத்தர் வந்தார். சினிமா துறையில் கேமராமேன். அவர் ரட்சிக்கப்பட்டவர். And along with him came another cameraman who from the cinema industry who is already saved. அந்த கேமராமேன் என்கிட்ட பேசும்போது இதை சொன்னார். And when the cameraman he spoke to me, he said this. அந்த கேமராமேன் பாக்கியராஜிடத்தில் ஒரு முறை கேட்டாராம். And this cameraman asked the director Bhakyaraj like this. நீங்க நிறைய புக் வாசிப்பீங்களே, You are habitual of reading many books. பைபிளும் படிச்சிருக்கீங்க. You also read Bible. பைபிளுக்கும் மற்ற புத்தகங்களுக்கும் என்ன வித்தியாசம் உங்களால சொல்ல முடியுமா என்று இந்த கேமராமேன் பாக்கியராஜ் டைரக்டர் கிட்ட கேட்டார். This cameraman has questioned this director, can you differentiate between other books and the Bible? அப்ப பாக்கியராஜ் சொன்னாரு, என்ன வித்தியாசம்னா இந்த பைபிள் பேசுது அப்படின்னு சொன்னார். And Bhakyaraj he said there is one big difference, this Bible it speaks to me. ஆகையால் தீமை மாத்திரமல்ல நன்மையான காரியங்களும் கம்யூனிகேட் பண்ணும். Not just the evil things, even good things will communicate. பைபிள் பேசும், Bible will speak, சூழ்நிலைகள் பேசும், circumstance will speak, யூத் மீட்டிங் பேசும்,
Youth meeting will speak. சோதனைகள் பேசும். Trials will speak. ஆவிக்குரிய நண்பர்கள் பேசுவார்கள். Spiritual friends will speak. இப்படி தீமை நம்மோடு மோதி பேசுகிறது போல நன்மையான காரியம் தேவனுடைய ராஜ்யம் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கும். Like evil communicates with us, similarly the kingdom of God will also communicate with us. ஆனால் கடைசியா எதற்கு ஒப்பு கொடுக்கிறோம்? But finally, to whom are we yielding ourselves? அதற்கு அடிமையாய் மாறி விடுவோம். To which we will be in bondage. டேஞ்சர் என்னன்னு சொன்னா, The danger is, ஒரு கதை உண்டு. இப்படி there is a story like this. உங்கள் சிலர் ஏற்கனவே கேட்டிருப்பீர்கள், ஆனாலும் சொல்லுகிறேன். Some might have already heard this, but I am repeating it once again. ஒரு முறை ஒரு வாலிபனை ஒரு தூதன் அழைத்தார். A young man or a youth was once called by an angel. உனக்கு நான் பரலோகத்தையும் காட்டுகிறேன், நரகத்தையும் காட்டுகிறேன். I will show both heaven as well as hell. உனக்கு எது வேண்டுமோ அதை நீ முடிவில் சூஸ் பண்ணலாம். At the end of, after seeing both, you can choose of what you need. அப்போ அந்த தூதன் ஒரு லிஃப்ட்ல கொண்டு போனார். And the angel took the youth through a lift. அந்த லிஃப்ட் கீழே போயிட்டே இருக்கு. And the lift was traveling down and down. திடீரென்று நின்று விட்டது. And suddenly it stopped. இப்போ தூதன் சொன்னார், இப்போ நான் முதலாவது நரகத்தை காட்டுகிறேன். And the angel said, I am going to first show you the hell. அந்த லிஃப்ட் டோர் திறந்த உடனே When the door opened, அவர் பார்த்தது என்ன தெரியுமா? do you know what he saw? அந்த ஒரு ஓரத்துல பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா லேட்டஸ்ட் Dress எல்லாம் போட்டு அவங்க ரொம்ப ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணி ரொம்ப அழகா இருக்கிறாங்க. எல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. And in a corner there were boys and girls gathered together speaking with each other, and they were arrayed in the latest fashion dresses and trends. இந்த பக்கத்துல பார்த்தா ஒரு பெரிய சினிமா ஸ்கிரீன்ல நிறைய பேர் சினிமா பார்த்துட்டு இருக்காங்க. And on the other side there was a big cinema screen and many were watching movies. இந்த பக்கத்துல பார்த்தா பெரிய கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. And on another side there was a big cricket match going on. இதெல்லாம் பார்த்தா இது என்னது நரகம் சொன்னாரு, இப்படி இருக்குது. And the youth was confused. The angel said it is hell, but it is different here. அங்க பார்த்தா ஒருத்தர் கோட் சூட் எல்லாம் போட்டு நீட்டா ஹேண்ட்ஸமா ஒருத்தர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. And there was one man sitting in another place, dressed in a suit. அப்ப இந்த வாலிபன் அங்க போனான். And the youth went to him. இல்ல எனக்கு சந்தேகமா இருக்கு, தூதன் நரகன்னு சொல்லிட்டு காட்டினாரு, ஆனா இது உண்மை நரகமா? And he asked, the angel told me that this is in hell, but I am confused, is it really hell? அந்த கோட் சூட் போட்ட மனுஷன் சொன்னார், ஆமா நரகம் தான், இதுதான். And the man who was in the suit, who was looking handsome, said, yes, it is hell. இப்படி இருக்கும் நரகம்? He asked, will the hell be like this? ஆமா இப்படிதான் இருக்கும். He said, yes, it will be. நீங்க யாரு? And he asked, who are you? நான் தான் சாத்தானா. He said, I am Satan. சாத்தானா? உங்களை பார்த்து அழகா இருக்கீங்க, சாத்தானா வேற மாதிரி சொன்னாங்களே. And when I look at Satan, you are looking different, but I have heard a different story about you. அப்படிதான் சொல்லுவாங்க, நான் தான் சாத்தானா. Others will say like this, but I am Satan. அப்ப தூதன் சொன்னாரே, வா டைம் ஆயிடுச்சு வா. And the angel, he said, your time is up, let us go. நம்ம மேல போணும், பரலோகம் பார்க்கணும். We should also see heaven. திருப்பி லிஃப்ட்டுக்குள்ள ஏறி மேல போயிட்டே இருந்தாங்க. And once again they got in the lift, and the lift keep moving up. ரொம்ப நேரம் போன பிறகு திருப்பி லிஃப்ட் நின்று விட்டது. After a long time the lift stopped. கதவு திறக்கப்பட்ட போது, once the door opened, இதுதான் பரலோகம், போய் பார்த்துட்டு வா. he said, this is heaven, go and see. அங்க பார்த்த ஒரு இடத்துல நிறைய பேர் தூதர்களோடு கூட சேர்ந்து பாட்டு பாடுறாங்க. And in one corner many are singing along with angels some new songs. இன்னொரு இடத்துல தூதர்கள் பறந்து போறாங்க. And in another place angels are flying. இன்னொரு இடத்துல அழகான வீடுகள். And in another corner they beautiful houses. இன்னொரு இடத்துல praise the lord என்று சொல்லுகிறார்கள். In another corner people are shouting praise the Lord. சுத்தி பார்த்துட்டு வந்தான் வாலிபன். And he went around. தூதன் கூப்பிட்டாரு, சரி டைம் ஆயிடுச்சு வா. And the angel called him saying, the time is up. இப்ப நீ ரெண்டையும் பார்த்துட்ட. You saw both. உனக்கு என்ன வேணும்? What do you need? அப்ப அவன் சொன்ன காரியம், and the youth replied, நாம் எல்லாரும் சொல்லக்கூடிய காரியம்தான். it's the same thing what the youths say. Do you know what? பரலோகம் நல்லா தான் இருக்கு. Heaven is okay. ஆனா நரகம் அதை விட நல்லா தான் இருக்கு. But hell looks much more better than that. அப்ப தூதன் சொன்னார், கேட்டார், அப்ப உன்னுடைய முடிவு என்ன? Then the angel asked, what is your decision? நரகத்துக்கே நான் போயிடுறேன். He said, I will rather go to hell. சரி வா, கீழே வா. Then he said, okay, I'll take you once again. திருப்பி அந்த லிஃப்ட்ல கீழே போயிட்டே இருந்தாங்க. Again they went down and down in the lift. கொஞ்ச நேரம் பொறுத்து நின்று விட்டது. After some time it stopped. கதவை திறந்தால், and the door was open. சரி நீ நரகத்தை நான் சூஸ் பண்ண போ.
You said you want hell, now you can enter. வெளியே வந்தா கிரிக்கெட்டையும் காணும், அழகான அந்த பாய்ஸ் கேர்ள்ஸையும் காணும், சினிமாவையும் காணும். எல்லாம் கருப்பா இருக்கு, எல்லாம் நாறுது, எல்லாம் தீ பொங்குது. Once he came outside the lift, he didn't see what he saw earlier. No boys and girls, no cinema, no cricket match. Everything was stinking everywhere. It is looking dark and it was full of fire. அங்க ரெண்டு கொம்போட ஒரு பெரிய வாளோட ஒருத்தர் உட்கார்ந்து வா 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 உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. And there was a dark image which was sitting and laughing with big horns, laughing at him, saying, I was waiting for you. இந்த வாலிபனுக்கு பயங்கர கோபம் வந்தது. Now the youth was much angered. இது என்ன, இது நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன், நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது வேற ஒன்னு, இப்ப பார்த்தது வேற ஒன்னு. He said, I will never accept this because what I saw first was much contrary to what I'm seeing right now. அப்போது சாத்தான் சொன்னான், நரகன்னா அதுதானே. Then Satan said, this is how hell will be. நான் நெருப்பாவா காட்டிட்டு உன்னை கூப்பிடுவேன். Will I show my fire and call you? அது வேலை ஆட்கள் சேர்க்கிற ஆபீஸ். ஃபர்ஸ்ட் நீ பார்த்தது இதுதான் ஃபேக்டரி. வா. The first thing which you saw is the reception where we'll employ or take new people, but this is the factory. அப்போ இதெல்லாம் நரகம் தான். நரகத்தினுடைய பகுதி விளம்பரங்கள். And all these things which you see on the board, they are an advertisement for hell. Outing ன்னு சொன்னா என்ன? outing. What do you mean by outing? குரூப்பா சேர்ந்து ஸ்கூல்ல காலேஜ்ல எக்ஸ்கர்ஷன் போவாங்க தெரியுமா, உல்லாச பயணம், அதான் outing. Like in the schools and colleges, they go on a picnic or an excursion. That's called outing. முடிஞ்ச வரைக்கும் தேவனுடைய பிள்ளை இதெல்லாம் அவாய்ட் பண்றது நல்லது. As much as possible, it is good for the child of God to avoid such things. எங்கே உலகத்துடைய ஸ்மெல் இருக்கிறதோ அதெல்லாம் விட்டு விலகுங்கள். Where there is a smell of worldliness, we should avoid it. இந்த அவுட்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு நாள், 2 நாள், 3 நாள் ஆண்டவரை பார்க்க மாட்டீங்க, பரிசுத்தவான்களை பார்க்க மாட்டீங்க, கூட்டத்தை ரட்சிக்கப்படாத ஃப்ரெண்ட்ஸோடயே உருண்டு பிறண்டு இருப்பீங்க. வரும்போது நீங்க அவங்கள மாதிரி மாறிடுவீங்க. Once you say an outing, you will go on a trip for 2 or 3 days. You will not have the presence of God. You will never meet the saints of God. You cannot attend any meetings. By the time you return back, you will be like your worldly friends. அதனால பிரதிஷ்டை இது வேண்டாம் அது வேண்டாம் என்று சொல்லி ரொம்ப முக்கியம். Therefore, it is very important for you to have a consecration to avoid such things. அதனால ஆண்டவர் நமக்கு இப்படி வாலிபர்களை பார்த்து இப்படி உடுத்தாதே, அங்க போகாதே, இதை பேசாதே, இதெல்லாம் சொல்வதற்கு கர்த்தர் ஒரு சபை தந்திருக்கிறாரே, சட்டங்களை தந்திருக்கிறார். சந்தோஷமா இருக்கணும், நன்றியா இருக்கணும். You should be very thankful and happy for God has given you a fellowship or this church where they say do not do this, do not go there, or do not dress like this. ஆகையால் இந்த உலகத்துடைய ஃபேஷன்ஸ் எல்லாம் நம்முடைய கண் அதுக்கு பின்னாடி போக கூடாது. I should not be wandering behind the fashions of this world. அது பேசும், அது அழைக்கும், நீ இப்படி உடுத்துனா எப்படி அழகா இருப்பேன் தெரியுமா. And the fashions of the world, it will talk to you, it will say you will look very pretty if you dress like this. இப்படி ஒரு தாடியை வச்சிட்டு ஒரு கருப்பு கண்ணாடி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் பட்டனை கழட்டிட்டு இப்படி ஒரு பைக் ஓட்டினா எப்படி எல்லாரும் பாப்பாங்க தெரியுமா. If you have a fashionable beard, you have a black spectacles, and you have a different hairstyle, and on a modern bike, everybody will look at you, will look attractive. அப்படி எல்லாரும் பார்க்கிறவர்கள் நீ நரகத்துக்கு விழும்போது யாரும் பார்க்க மாட்டாங்க தெரியுமா. Those people who look at you in that way, they will not look at you when you fall into hell. நாம் ஏமாந்து போக கூடாது. சிறிய சிறிய காரியங்கள் இது ஒரு ட்ராப். What it means that we sow for the spirit. ஆவியானவருக்கு விதைக்கிறது என்று சொன்னால், ஆவியானவர் எங்கெல்லாம் பலனடையக்கூடியதான சந்தர்ப்பங்கள் உண்டோ அதற்கெல்லாம் ஒப்பு கொடுக்கணும். And wherever there is a provision where the Spirit of God can strengthen us, we need to give room for it. நல்லா பைபிள் படிக்கணும், அதான் ஆவிக்கு விதைக்கிறது. And we need to read the Bible more, and that is sowing in spirit. இப்போ ஒரு மனுஷனுக்கு 2000 வார்த்தை தெரிந்தால், இன்னொரு மனுஷனுக்கு 10,000 வார்த்தைகள் தெரிந்தால், 10,000 வார்த்தைகள் அறிந்த மனுஷன் நன்றாய் பேசுவார். And if a man, assuming he knows only 2,000 words, and there is another man who knows 10,000 words, those who know more words, he can speak much better. இப்ப என்னுடைய மனசுல இருக்கிறது அந்த சகோதரனுடைய மனதுக்கு போய் சேர வேண்டும் என்றால், if that which is in my mind has to reach the other brother, எனக்கு நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சா என்னுடைய மனசு அப்படியே எடுத்து அவருக்கு சொல்வதற்கு எனக்கு வார்த்தைகள் உண்டு, ஈஸி.
And if I have more words in me, it is easy for me to communicate all those things in my mind to tell the other brother. எனக்கு 100 வார்த்தை தான் இந்தியில தெரியும்னு சொன்னா எனக்கு மனசுல இருக்கு அவர்கிட்ட சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டம். வார்த்தை தேடிட்டே இருப்பேன் நான். நிறைய ஆக்ஷன் தான் பண்ணணும். Assuming if I just know 100 words in Hindi, it will become difficult for me to converse with the brother. Rather, I will be hunting for words. அதுபோல Likewise, நம்ம நிறைய பைபிள் வசனம் படிச்சா, when we read more of this Bible, நமக்கு கஷ்டமான நேரத்துல சரியான வார்த்தை எடுத்து கொடுப்பதற்கு நாம் ஆவிக்கு விதைத்திருக்கிறோம். and in the time of our trials and afflictions, we will have the word of God, and that is sowing in spirit. சிலர் வந்து சொல்லுவாங்க, ஆண்டவர் என்னோடு பேசினார். அவங்க பேசுறதெல்லாம் என்ன தெரியுமா, நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு வார்த்தை தான் அவங்களுக்கு தெரியும். அதனால எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் பேசுவார். Some will come and say that God spoke to me, and if you ask what it is, they say, do not fear, for I am with thee. And they will repeat this very often because all they know is just that one verse, and they will think God is speaking just with one word. நிறைய வசனங்கள் படிப்பது ஆவிக்கென்று விதைப்பது. If you read more of the Bible verses, it means you are sowing in spirit. எல்லா கூட்டங்களுக்கு வந்தால் ஆவிக்கென்று விதைக்கிறோம். If you come to all meetings, it is again sowing in spirit. இந்த மாம்சத்தை 4 மணிக்கு எழுப்பி ஸ்தோத்திர ஜெபத்துக்கு கொண்டு போனா ஆவிக்கென்று விதைக்கிறோம். When we make this flesh our body to get up early in the morning at 4 o'clock and praise the Lord, it is sowing in spirit. நமக்கே தெரியாம மார்னிங் டு நைட் போராட்டமே நிறைய நடக்குது. Without us knowing, in secret there is a great problem or a strife which is going on behind us. இந்த அட்ராக்டிவ் வசீகரிக்கிறதான பிசாசுடைய ராஜ்யம் நம்மை நோக்கி வருகிறது. All this attractive kingdom of Satan is coming towards us. தேவனுடைய ராஜ்யம் நம்மோடு மோதுகிறது. And the kingdom of heaven is also coming to us. அந்த பிசாசு வா 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 என்று கூப்பிடுகிறார். ஆண்டவர் போகாதே போகாதே இங்கே வா என்று கூப்பிடுகிறார். Satan is coming, enticing us, it is calling us. Rather, the kingdom of God says, do not go to Satan. நாம் எதற்கு விதைக்க போகிறோம்? For which are we going to sow? யாரை கீழ்ப்படிய போகிறோம்? And for which are we going to obey? சரியான சாய்ஸ், சரியான காரியங்களை தெரிந்தெடுக்க கர்த்தர் ஞானத்தை தர வேண்டும். God should give us the wisdom that we choose the right thing. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. சீக்கிரமாக நம்முடைய சரித்திரம் இந்த பூமியில் முடிவடைய போகிறது. Very soon our history is going to get over on this earth. உங்களில் अनेகர் வாலிப பருவத்தை தாண்டி போக மாட்டீர்கள். அதற்கு முன்பாக இயேசு வந்து விடுவார். Even among you many will not even cross the stage of youth, and before which Jesus will come. அப்ப இயேசு வரும்போது நீங்கள் ஆவிக்கு விதைக்கப்பட்டவர்களாக மறுரூபத்திற்கு ரெடியா இருப்பீர்களா, இல்லையென்றால் மாம்சத்திற்கு விதைத்தவர்களாக நீங்கள் அழிவை சம்பாதிக்க போகிறீர்களா? Are you going to sow in spirit and wait for the Lord to reap the everlasting life, or sow in flesh and reap corruption? நமக்கு சரியான காரியங்களை தெரிந்தெடுக்க முடியாத ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார். And for us to choose the right thing, the Spirit of God is dwelling in us. கர்த்தர் நமக்குள் இருக்கிற இருளை மாற்ற வேண்டும். Lord should remove the darkness which is within us. சரியான காரியங்களை தெரிந்தெடுக்க கர்த்தர் பலத்தை தர வேண்டும். God should give us strength for us to make the right choice. வேலை போனாலும் பரவாயில்லை, கழுத்தறுக்கப்பட்டாலும் பரவாயில்லை, நான் இயேசுவை மறுதலிக்க கூடாது. Even if you lose your job or we are beheaded, we should not deny Christ. வீட்டிலிருந்து வெளியே துரத்தப்பட்டாலும் பரவாயில்லை, நான் இயேசுவை மறுதலிக்க கூடாது. Even if we are chased out of our house, we should not deny Christ. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தீர்மானத்தில் உறுதியாயிருக்கிற வாலிபர்கள் தேவையாயிருக்கிறார்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக. Such youth with a strong determination for the Lord is required in the kingdom of the Lord. உலகத்துல ரொம்ப ஃபேஷனா ட்ரெஸ் பண்றதுக்கும் ஹேர் ஸ்டைலை மாத்துறதுக்கும் உலக பிரபா நடக்கிறதுக்கும் ஏகப்பட்ட வாலிபர்கள் இருக்கிறார்கள். சிம்பிளாய் உடுத்தவும் இயேசுவை வெளிப்படுத்தவும் வாலிபர்கள் தேவையா இருக்கிறார்கள். There are so much of youths in the world outside to dress according to the fashions of the world, but there are very few youths who look simple and who likes to live according to the word of God. கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் யார்? Who is standing at the side of the Lord? எனக்கு இயேசு வேண்டும், இயேசுவின் ராஜ்யம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். Those who say I need Jesus and his kingdom, please put up your hands. அந்த பிசாசனுடைய அந்த நயம் காட்டுகிறதான ஏமாற்றுகிற அந்த ராஜ்யத்தை எதிர்க்கக்கூடிய ஞானமும் பலமும் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். Those who say I need the wisdom and the strength and power
in order to resist the kingdom of Satan, which is enticing me. Please put up your மாம்சத்துக்கென்று hand. விதைக்காமல் ஆவிக்கென்று விதைக்க எனக்கு பலன் வேண்டும் என்று சொல்லுகிறவர் கரங்களை உயர்த்துங்கள். Those who say, I need strength in order to sow for the spirit and rather not for the flesh, please put up your hand. இந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு வல்லமையை நமக்கு தரப்போகிறார். God is going to give us a great power or strength right அநேக now. வாலிபர்களுக்கு அபிஷேகம் குறைவாய் இருக்கிறது. For many youth, they are short of anointing. இந்த நேரத்தில் ஒரு நல்ல அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நாம் போவோமாக. We should receive a good anointing and then we should leave. நீங்கள் பலவீனமாய் இருந்தால் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் அந்த வல்லமையை நான் பெற்றுக்கொண்டு நாம் ஜெயம் ஜீவியம் செய்யலாம். Even though you are weak, when you receive this anointing, you can lead an overcoming life. கண்களை மூடுவோம். Let's close our eyes. ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். For 1 minute, let us pray to the Lord. ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை. Lord, I am without strength. எனக்குள்ள ரொம்ப மாம்சத்தின் வல்லமை நிறைய இருக்கு. The works of flesh are working very strongly in me. ஈஸியா நான் தப்பு பண்ணிடுவேன் ஆண்டவரே. Very easily I am committing a எனக்கு mistake. பலனை தாரும். I need strength, Lord. கண்களை மூடி நெடுமுழங்காலில் நின்று ஒரு நிமிடம் ஜெபிப்போம். Let us close our eyes, be on full knees, and let us pray to the Lord. தயவு செய்து யாரும் கண்ணை திறக்க கூடாது. For I request nobody should open their eyes. தயவு செய்து யாரும் மௌனமா இருக்க கூடாது. And as well, no one should keep quiet. தயவு செய்து யாரும் வெட்கப்படக்கூடாது. And no one should be ashamed to pray. ஒன்று ஆண்டவர் இல்லை என்றால் பிசாசு. Either it should be God or Satan. இப்போது பிசாசு சொல்வான், நீ ஜெபிக்காத, எல்லாம் பாப்பாங்க, அசிங்கமாயிடும், சும்மா இரு. And Satan will tell you that do not pray loudly, others will see to it and you will feel ஆனால் ashamed. இயேசு சொல்லுகிறார், உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். But Jesus says, open your mouth wide and I shall fill it. நீ என்னை பற்றி வெட்கப்படாதே. Do not be ashamed of me. நீ பாவம் செய்ய வெட்கப்படு. Be ashamed to commit sin. நான் உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர். I am the Lord who strengthens you. ஜெபியுங்கள், ஊக்கமா ஜெபியுங்கள். Let us pray fervently. பாரத்தோடு ஜெபியுங்கள். Let us pray with a burden. நான் பலவீனன், அவருடைய வல்லமை வேண்டும் என்று உணர்ந்து ஜெபியுங்கள். Understanding that I am weak, I need His strength, pray. எனக்கு ஜெயம் வேண்டும் என்று உணர்ந்து ஜெபியுங்கள். Understanding I need an overcoming life, please pray. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. இந்த உலகத்தின் வல்லமைகளையும் பிசாசுடைய தந்திரங்களை பகுத்தறிந்து ஜெயிக்க முடியாது. நீர் கிருபையை தர வேண்டும், ஞானத்தை தர வேண்டும் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற எல்லா வாலிபர்கள் கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்தமான பிள்ளைகளாய் மாற வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே, அவர்கள் கெட்டு போக கூடாது ஆண்டவரே. நித்திய ஜீவனில் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. Thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே. வாயை திறந்து வார்த்தைகளை சொல்லி ஜெபியுங்கள். Open your mouth and speak out to the Lord and pray. மனது சிதறடிக்கப்பட இடம் கொடுக்க வேண்டாம். Do not give room for your mind to be scattered. பிசாசு வாயை மூட இடம் கொடுக்க வேண்டாம். Do not give room for the Satan to close your mouth. கவனம் இயேசுவின் மேல் மாத்திரம் பதிந்து இருக்கட்டும். Let your understanding be only on the Lord. வாய் திறந்து இயேசுவோடு மாத்திரம் பேசுவோமாக. Open your mouth and speak to the Lord Jesus நீங்க alone. ஜெபிக்கிற விதத்தில் பிசாசு வெட்கப்படட்டும். By the way you pray, Satan should be put to shame. பலப்படுத்தும் ஆண்டவரே.